இப்ப இந்த சமாதி பத்தி பேசணும் இல்லையா? அந்த சமாதி வந்து இது அல்ல, சமாதி அல்ல. இது நம்ம பண்றது வந்து தியானமும் அல்ல, சமாதியும் அல்ல. ஒரு சமாதிங்கிறது எப்படி தெரியுங்களா? ராகவேந்தர் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? சினிமாவில் கூட வந்திருக்குது. அவர் எப்படி அந்த சமாதியில உட்காந்து அவரை வந்து சமாதி பண்றாங்களோ அதுதான் சமாதி. இப்ப நான் இப்ப இருக்குன்னு வச்சுங்க, நான் இப்ப செத்து போறேன், என்னை கொண்டுட்டு போய் வச்சு நீங்க வந்து ஒரு சமாதி கட்டிடுறீங்கன்னு வச்சுங்க, அது சமாதி கிடையாது. அந்த சமாதி எனக்கு கட்டி அந்த சமாதியில நான் தவத்துல உட்கார்ந்து அந்த தவத்துல என்னுடைய பிராணனை கொண்டு போய் அடக்கணும், மூலாதாரத்துல கொண்டு போய் அடக்கணும் அந்த பிராணனை. அதுதான் வந்து உயிர் அடக்க நிலை. உயிர் அடக்க நிலை அது எதுக்கு தெரியுங்களா? அந்த பிராணனை கொண்டு போய் அந்த மூலாதாரத்துல உயிர் அடக்கம். அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லணும்னா அந்த உயிர் அடக்கம்ங்கிறது வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து மொத்தம் வந்து நம்மளுடைய இது வந்து 96 தத்துவம் நம்ம உடம்பு. இந்த 96 தத்துவத்தில் வந்து 36 தத்துவம் தான் நம்ம இயக்கத்தில் இருக்குது. மிச்சம் இருக்கிற 60 தத்துவம் புற தத்துவம், உடம்பு மற்ற இது மாதிரி மிச்சம் அந்த 36 தத்துவத்தில் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்மாவுக்கு சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம், இந்த 5 வகையான அவஸ்தைகள் தான் இதுல இருக்கு. மனிதனுக்கு இந்த 5 வகையான அவஸ்தைகள், இந்த அவஸ்தைகளை பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம இருக்கிறது சாக்கிரம், விழிப்பு, சொப்பனம். சாக்கிரம்னா விழிப்பு நிலை, சொப்பனம்னா கனவு நிலை, அதுக்கடுத்து சுளுத்தினா உறக்க நிலை, உறக்கத்துல சொப்பனம். சரிங்களா? அப்போ துரியம், துரியாதீதம். அப்போ அந்த துரியாதீதத்துல தான் வந்து நம்ம என்னன்னா உயிர் அடக்க நிலை. அப்போ இது எங்க இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இதுல முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் நிலை பார்த்தீங்கன்னா சாக்கரம். சாக்கரத்துல வந்து இங்க இயங்குது நம்ம ஆன்மா. நம்மளுடைய இயக்கம் எங்க இருக்கு? இங்க நடக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுளுத்தி, கனவு நிலை, தூக்க நிலை. தூக்கத்துல வந்து கனவு. அதே போல அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்க கண்டத்துல இயங்குது. அது இங்க அடுத்து இங்க, அதுக்கடுத்து அநாகதா, அதுக்கடுத்து இப்ப சொல்றோம் இல்லைங்களா, சதாசிவா சிவம், சதாசிவம், மகேஸ்வரன், மகேஸ்வரன், ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா. புரியுதுங்களா? அந்த பிரம்மாவில் போய் அந்த மூலாதாரத்தில் போய் அடக்கிறது தான் அடக்க நிலை. அப்போ அது ஏன் இந்த இதில் போய் அதில் வந்து நம்ம அடக்கம் பண்ணணும் அப்படின்னா இந்த உடம்பு கெடாமல் இருக்கு. இந்த பிராணனை உள்ளேயே அடக்கிறது. இந்த பிராணனை உள்ள அடக்காம நான் சாதாரண பிராணனை விட்டுட்டு இப்படி போய் அடக்கிறவன் தான் சமாதி. தியானத்துல போய் தியானம் கரெக்டா பண்ணணும்னா சமாதி கூடு. சமாதி கூடுச்சுன்னா நீ உயிர் அடக்கம் பண்ணிக்கலாமே தவிர பேரின்ப பெருவிழாவுக்குள்ள போக முடியாது. நீ பெருவாளுக்குள்ள போக முடியாது, முக்தியில கிடைக்காது. அப்புறம் ஏன்டா இப்ப 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காருன்னு? சரி, இந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்கார்ந்த ஏதாவது நடக்கணும்னா அப்படியே பைப்பு தண்ணி பிடிச்ச மாதிரி இப்ப நான் அந்த 5 மணி நேரம் உட்காருக்கேன். சொட்டு தண்ணி வரையில போய் உட்கார்ந்துருக்கேன். பைப்பு நிறைய தண்ணி வர ஓது பாத்திரத்தை எடுத்துட்டு போய் பிடிக்காம. அப்ப அந்த பைப்பு நிறைய வரக்கூடிய நேரம் எதுன்னு இவர் சொல்ற, அதுல மட்டும் உட்கார்றா நீ. அதே போல காலையில இந்த பாடத்துல நாம சொல்ற இந்த இப்ப இனிமே நான் சொல்ல போற அந்த பக்கத்துல போறவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க எல்லாம் கடைப்பிடிக்கணும். இந்த 2 மட்டும் கடைப்பிடிச்சோம்னா இந்த 5 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார வேணுங்கிற அவசியமே நமக்கு இல்லை. சரிங்களா சாமி? தானா அந்த இயற்கையினுடைய தனித்தன்மையினுடைய அந்த இயற்கை கடவுளுடைய அருள், அது அருள்னு சொல்றதில்ல, நம்ம வீட்டில் வந்து இருந்துக்குவார் அவர், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவர் வந்து இருந்துக்குவார், அவ்வளவுதான்.
உங்களுக்கு என்ன எதை எப்போ செய்யணுமோ அவருக்கு தெரியும். அவர் செஞ்சுட்டு அவர் வேலை அவர் பார்த்துட்டு இருப்பாரு. எந்த கவலையும் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ இந்த தியானம், சமாதி இதெல்லாம் நம்ம நம்மனால முடியாது. நம்ம செஞ்சாலும் அதுல பிரயோசனம் இல்லை. காரணம் என்னன்னா, பெரிய பெரிய கடவுள் பவர் வாங்கியிருக்கிறவங்க செத்து போறாங்கிற போது நம்ம இங்க 60 வருஷம் 100 வருஷத்துல இருக்கிறவங்க. அப்போ நமக்கு என்ன வேணும்னா, இந்த லௌகீக வாழ்க்கையில இப்ப அப்படியே சொன்ன மாதிரி மனம் கெட்டு கிடக்குறோம் இல்லையா, இந்த மனதை சீர் பண்ணணும். மனம் கெட்டு போச்சுன்னா உடம்பு கெடுமா? உடம்பு கெட்டா நம்ம பொழப்பு பார்க்க முடியுமா? வாழ முடியுமா? அதுக்கு உண்டானது மட்டும்தான் இதுல கிடைக்குமே தவிர, மனதை சீர்படுத்த மட்டும்தான் இதுல வழி கிடைக்குமே தவிர, இவனுக்கு சொல்ற மாதிரி பேரொழியில போய் சேரவும் முடியாது, முக்தியும் கிடைக்காது, மோட்சமும் கிடைக்காது. சந்தோஷமா மனுஷனா வாழ்றதுக்கு ஒரு வழி பிறக்கு இதுல. அது முறைய பயணம் பண்ணணும்னா. அப்புறம் மிச்சதெல்லாம் அவன் டிசைட் பண்ணணும், நம்ம டிசைட் பண்ணி உட்கார்றது இல்லை. அப்போ இந்த கோயில்ல போய் அந்த வீட்டை கட்ட முடியல, இந்த வாசலை கட்ட முடியல, அந்த காரை வாங்க முடியல, கல்யாணம் பண்ண முடியல, என்னோட பிரச்சனையை தீர்க்க முடியலன்னு போய் கேட்கறோம்ல, அது மாதிரி இதுலயும் நம்ம கேட்டு உட்காடுறோம்ங்கிறது அர்த்தம். ஏண்டா அங்கதான் பிச்சை வாங்கினீங்கன்னா இங்கேயும் ஏண்டா வாங்குறீங்கிற மாதிரி இருக்குது. நம்ம பார்த்து கேட்கற மாதிரியே இருக்குது, யாரும் என்னை பார்த்து கேட்கற மாதிரியே இருக்குது. ஏன்னா நீ இதெல்லாம் நீயும் சொல்ற, நீ சொல்றதை கேட்டுக்கிட்டு அவங்களும் பின்னாடி வர்றாங்களே, இது என்னடா முட்டாள்தனம்னு என்னை கேட்கற மாதிரியே இருக்குது. இந்த 1 மாசமாவே மாத்திரா நீ இல்லைன்னா விட்டாரா, உனக்கு எதுக்குடா இந்த பொழப்புன்னு சொல்ற மாதிரியே இருக்குது, போய் படுத்தன்னா. சரிங்களா சாமி? அப்போ மணிக்கணக்க இனிமேல் நம்ம உட்காந்து பாடம் பண்ண தேவையில்லை. டைம் இருக்குது, அந்த டயத்துக்கு சொல்றேன். அந்த டயத்துக்கு அதெல்லாம என்ன மாதிரி பண்ணணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன். அதை மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா போதும். இனிமே அந்த டயத்துக்கு கொடுக்கறத கொடுத்து அந்த டயத்துக்கு நம்ம இனிமே அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா, அந்த இறை அருள், அந்த தனித்தன்மையோட அந்த அந்த பவர் தானா நமக்கு வரும். அதுக்கு இவங்க 2 பேருமே நமக்கு இனிமே உதவி செய்வாங்க, உதவியா இருப்பாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது. அதனால சும்மா இன்னைக்கு அப்படியே உங்களுக்கு அதனுடைய ஏன் சாமி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்னு நீங்க சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன். இன்னும் இது நல்ல தெளிவான விளக்கமா உங்களுக்கு வருங்காலங்கள் இனிமே இது சம்மந்தமாக நிறைய பேச வேண்டியது இருக்குது. நிறைய பேசுவோம். அதை பேசுறது போதே நம்ம ஒரு நிலைக்கு வந்துடுவோம். ஒரு நிலைக்கு வந்துடுவோம். நம்மளை தானே அது இழுத்துட்டு போகும் நம்மளங்க. சரிங்களா சாமி? இதுதான் சாமி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அனைவருக்கும் ஆத்மா